நண்பா தளபதியோட தொண்டர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நாம் தமிழர் கட்சியில் இருக்க ராஜா பேரன் இவரை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சமீபத்தில் கூட நெல்சன் வீட்டுக்கு போய் அவரை தாக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இவரோட ஒய்ஃபு கூட போய் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த ஒரு வீடியோ அப்படின்றதும் சமூக வலைதளத்தில் வைரலாகி வந்துட்டு இருந்துச்சு. இவரை நிறைய பேர் அடிக்கிற மாதிரியான வீடியோக்களாக இருக்கட்டும். அதன் பிறகு இவர் போய் நெல்சனை தாக்கியதால் இவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பியிருந்தாங்க. ஒரு 10-15 நாள் ஜெயிலில் இருந்துட்டு அதன் பிறகு ஜாமீனில் தான் இப்போ ராஜா பேரன் வெளியே வந்துட்டு இருந்தார். ஸோ இவரை நம்ம நிறைய ட்ரோலும் பண்ணியிருந்தோம். அடி வாங்கிட்டு இருந்தாரு, இப்படி எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க, இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கீங்களே சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவர் சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அதை பார்த்து தளபதி தொண்டர்களுக்கே ஐயோ நம்ம போய் இவர் அப்படி பேசிட்டோமே, இவர் அப்படி பேசியிருக்க கூடாதோ, ரொம்ப பார்க்கறதுக்கே பாவமா இருக்காரு, ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் முன்னாடி எப்படி இருக்காருன்றது தெரியல, ஆனா இப்ப மாறிட்டாரு, இப்ப நல்லவராக தான் இருந்துட்டு இருக்காரு. அதனால அவரை விமர்சனம் பண்றதை விட்டுட்டு அன்பால அன்பை விதைப்போம், அன்பை பரப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இவர் போட்ட வீடியோல தளபதி விஜய் கிட்ட அண்ணா நான் தான் தப்பு பண்ண மாதிரி இருக்கு, உண்மையிலுமே நீங்க நல்லாச்சு தான் குடிக்கிறீங்க, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம் போல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி அவரு தன்னுடைய வீடியோல பேசியிருக்காரு. டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மூலமா இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்கும்போது நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தோணுது. அது மட்டும் கிடையாது, நான் யாருடனும் வம்பு வளர்த்துக்க விரும்பலை, யார்ட்டையும் சண்டை போட விரும்பலை, கட்சி பேதம் தாண்டி நான் எல்லார்ட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராஜா பேரன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நான் பகையை வளர்த்துக்க விரும்பலை, எல்லாரும் அன்பை விதைப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வீடியோவில் பேசியிருந்தாரு. உண்மையாலுமே அவர் ஜெயிலுக்கு போகும்போது அங்கே நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இவரை கலாய்ச்சவங்க கூட சாரி ப்ரோ நான் உன்னை ரொம்பவே கலாய்ச்சிட்டேன், அந்த அளவுக்கு கலாய்ச்சிட்டேன், ஆனால் அந்த அளவுக்கு நீ மோசமான ஆளுலாம் கிடையாது. என்ன ஒரு பிரச்சனைனா, நாம் தமிழ்ல இருக்கிறது மட்டும் தான் பிரச்சனை, அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கு எவனுக்குமே அறிவே கிடையாதுன்றதான் உண்மை. ஸோ இவர் இந்த அளவுக்கு பேசி இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஒரு வீடியோன்றதும் சமூக வலைதளத்தில் வைரலாக தான் வந்துட்டு இருக்கு.